2026ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல்லுக்கான சிஎஸ்கே அணியின் தரமான பெட்டிங் லைனப் பார்ப்போமா. இந்த முறை பார்த்தீங்கன்னா போன வருஷம் சிஎஸ்கேட பெட்டிங் அவ்வளோத்துக்கு இல்லாமல் தான் கணக்க மேட்சுகளை சிஎஸ்கே தோக்குறதுக்கான காரணமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் யாரடா பெட்டிங்குக்கு போடுறதுன்ற மாதிரி இருக்குது. எல்லாமே அடித்து சாத்துறவங்க தான் எல்லாம் இருக்குது. சிஎஸ்கேயில் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரேயும் சஞ்சு சாம்சனும். 1 டவுனுக்கு ருத்ராஜ் கைக்வாட் வந்தாலும் 2 டவுனுக்கு உர்வில் பட்டேல் கன்ஃபார்மாக வரணும், அவர் தான் வந்தாகணும். அங்கால பார்த்தீங்கன்னா சிவன் டூபே, பிரேவிஸ், அங்கால பார்த்தீங்கன்னா தோனி, அங்கால பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் அதாவது ஜடேஜாண்ட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக யார் போடுறேன்னே தெரியாமல் இருக்குது. அகில் ஹுசைன் போடுவோமா இல்லாட்டி பிரசாந்த் வீர் இல்லாட்டி கார்த்திக் சர்மாவை போடுவோமான்ட்டு ஒரே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை ஒரே என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. சரி பார்த்து போட்டு எல்லாத்தையும் போட்டு ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக ஒரு ஆள் தெரிவு செய்யணும். அங்கால பார்த்தீங்கன்னா ஸ்பின்னராக நூர் அகமட் வருவார். அங்கால கலீல் அகமட், பிறகு பார்த்தீங்கன்னா நதன் எலிஸ், இவ்வளோ பேரும் 11க்குலாம் வருவாங்க. சம்டைம் சிஎஸ்கே பெஸ்ட் பேட்டிங் எடுத்துச்சுட்டா சம்டைம் விக்கெட் போலிக்கணும் இம்பேக்ட் பிளேயராக சர்ப்ராஸ் கான் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. சம்டைம் பெஸ்ட் போலிங் எடுத்துச்சுட்டா ஓவர்டன் உள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சிஎஸ்கே பற்றிய தகவல்களை உங்களுக்காக தெரிவிக்கிறதுக்காகவே நான் இருக்கேன்.